வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஸ்டாலினுக்கு பாடத்தை புகட்டிய தமிழ்நாட்டுடைய மக்கள் இனிமேலும் பார்த்தீங்கன்னா எழுந்துக்க வாய்ப்பே இல்லை ராஜா, முடிஞ்சிச்சு. எஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய மக்கள் தற்போது ஸ்டாலினுக்கு இறுதிக்கட்ட பால் ஊட்டக்கூடிய அரசியலை பார்த்தீங்கன்னா ட்ரையலாக பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைமில் நியூஸஸ் அப்படின்றது நிறைய பார்த்தீங்கன்னா இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. உண்மையில் அப்படி ஸ்டாலினுக்கு பாடத்தை புகட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே ப்ரோ, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுதான் பண்ணல, சொன்னதை செஞ்சுருக்கிறாருங்க. தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் சொன்னதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். மற்றவர்களைப் போல சில விதமான தற்கூரி நாய்கள் கூறுவதைப் போல நான் கூற மாட்டேன். ஓகேங்களா, செஞ்சிருக்கிறார். ஓகேங்களா, பட் இருந்தாலும் வாய்ப்பில்லை. ஏங்க, நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பழைய வீடியோலாம், இதை விட 2-3 மடங்கு மிகவும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செய்த மாநிலத்திலேயே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களை பார்த்தீங்கன்னா செலக்ட் செய்ய மாட்டாங்க. இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்லாம் வாய்ப்பே கிடையவே கிடையாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஸ்டாலினுக்கு பாடத்தை புகட்ட வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக இவங்களே பார்த்திங்கன்னா அறிவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா பாடத்தை புகுக்க வேண்டிய வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்படி ஒருவேளை பாடத்தை புகுத்த வேண்டிய ஒரு சூழல்கள் வந்தால் அது எப்பேற்பட்ட பாடத்தை நோக்கிய நகர்வுகளாக இருக்க போகிறது, என்ன மாதிரியான நிகழ்வுகளாக இருக்க போகிறது என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. தமிழ்நாட்டுடைய மக்கள் ஸ்டாலினுக்கு போக போக பாருங்க, நிச்சயமா ஆப்புக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, யாருக்கு எப்பேற்பட்ட நிலைகள் சார்ந்த அரசியல் என்பது நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலினுக்கு உறுதியாக மக்கள் ஆப்பு வைக்க போறார்கள் என்பது உறுதியான ஒன்றுதானே. அது இந்த தேர்தலில் உறுதியாக நடைபெறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 எலெக்ஷன் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க, எதுவும் சொல்கிற மாதிரிலாம் ஐடியா கிடையாது. பாருங்கள், ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட வேண்டிய அரசியல்கள் நடைபெறும். அப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் வெற்றியை நோக்கிய நகர்வை பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அப்படின்றத நம்மளால் உறுதியாக கூற முடிகிறது நண்பர்களே. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாருக்கு எப்பேற்பட்ட நிலைகள் வரப்போகிறது. உண்மையில் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு சூழல்களுக்கு வராங்களா தமிழ்நாட்டுடைய மக்கள் என்பதை எல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே.